சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான பொன்முடி அவர்கள் அதிமுகவில் இணைய உள்ளாரா? 2026 சட்டசபை தேர்தலில் பொன்முடிக்கு வாய்ப்பு வழங்கப்படாது என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அது மட்டுமல்ல, பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன் பதவி, எம்எல்ஏ பதவியும் 2026 சட்டசபை தேர்தலில் பறிபோகும். இதற்கு காரணம் உதயநிதி அவர்களது திட்டம். 2026 சட்டசபை தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக உதயநிதி அவர்கள் முன்னிறுத்தப்படுவார் என்றும் அதற்கு இடையூறாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த நிர்வாகிகள் தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக பொன்முடி தற்பொழுது துரைமுருகன், அடுத்ததாக உதயநிதியை எதிர்க்க மறைமுகமாக திட்டம் போடக்கூடிய நபர்கள் அனைவரையும் திமுகவில் இருந்து ஓரம் கட்டப்படுவதற்கான ஏற்பாடுகளை தற்பொழுது உதயநிதி செய்ய ஆரம்பித்து விட்டார். குறுகிய காலத்தில், அதாவது 2021 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேப்பாக்க தொகுதியில் போட்டியிட்டார். 2வது ஆண்டில் அமைச்சர், 3வது ஆண்டில் துணை முதல்வர் என்று உடனடியாக உயர் பதவி. களத்தில் இறங்கி வேலை செய்த தொண்டர்கள் இன்னமும் போஸ்டர்களை மட்டும்தான் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, பொன்முடி அவர்கள் புறக்கணிக்கப்படுவதற்கு காரணம் அவர் மக்களிடையே தவறாக பேசியதுதான் என்று பலரும் கூறி வருகிறார்கள். அதுவும் ஒரு காரணம்தான். ஆனால் திமுகவில் அடுத்தடுத்து உயர் பதவிகள் மூத்த நிர்வாகிகளுக்குத்தான் வழங்கப்பட வேண்டும் என்று கொள்கை இருக்கிறது. ஆனால் தற்பொழுது மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்களுக்கு உயர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்றால் நிச்சயம் அது உதயநிதி அவர்களுக்கு கேள்வியாகவே மாறும். ஏனென்றால் பொன்முடியே அவரால் எதிர்த்து பேச முடியாது, வயதில் மூத்தவர். இதனால் அவரை திமுகவிலிருந்து ஓரம் கட்டப்பட வேண்டும். அவர் மீது இருக்கக்கூடிய வழக்கை சுட்டிக்காட்டி அவருக்கு மீண்டும் வாய்ப்புகளை வழங்க வேண்டாம், அவருக்கு பதிலாக இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கலாம் என்று திமுகவின் தலைமையிடம் கூறியுள்ளார். இதனால் கடும் கோபமடைந்த பொன்முடி அவர்கள் அதிமுகவிலே இணைந்து விடலாமா என்ற ஒரு பேச்சுக்களும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அவரது எண்ணம் தற்பொழுது இப்படித்தான் இருப்பதாகவும், ஏனென்றால் உதயநிதி அவர்களது மகனுக்கும் தற்பொழுது உயர் பதவிகள் திமுகவில் கொடுப்பதற்கு தயாராகிவிட்டது. மேலும் பொன்முடி அவர்களது பதவி பறிக்கப்பட்டதும் சரி, துணை பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்ட போதும் சரி, அவரது அமைச்சர் பதவி பறிக்கப்பட்ட போதும் சரி, திமுகவின் ஒட்டுமொத்தமாக பொன்முடியை ஓரம் கட்டப்படுவதாகத்தான் நம்மால் பார்க்க முடிந்தது. 2026 சட்டசபை தேர்தலில் எம்எல்ஏவாக கூட போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றால் நிச்சயம் இது மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைமையாக மாறும்.